குஜராத் மண்டலத்திலே சௌராஷ்டிர நகரத்திலே கட்கபாகு என்ற மன்னன் இருந்தான். அவனுடைய யானை மதம் பிடித்து கட்டவிழ்த்து கொண்டு ஊருக்குள்ளே அடாவடி செய்தபோது ஒரு பிராமணன் துணிந்து போய் அந்த யானையை அடக்கினார். அரசன் அந்த பிராமணரை கூப்பிட்டு, நீங்கள் எப்படி அடக்கினீங்க என்று கேட்டபோது, நான் பகவத்கீதை 16வது அத்தியாயம் பாராயணம் பண்ணுறவன், எனக்கு யானைகள்லாம் கட்டுப்படும் என்று சொன்ன உடனே ஒரு தட்டு நிறைய தங்க காசை கொடுத்து, இந்த ஊரில் அதுமீறி பண்ணிக்கிட்டு இருந்த யானையை நீங்கள் அடக்கினீர்கள், அதற்கு சன்மானம் என்று அவரிடம் அந்த பகவத்கீதை 16வது அத்தியாயத்தை உபதேசம் என்று மன்னனும் அதை ஜெபிக்க தொடங்கினான் என்று அது சொல்கிறார். அடுத்து 17வது அத்தியாயம். மேலே சொன்ன ராஜா அந்த யானையை ஒரு புலவனுக்கு பரிசாக கொடுத்தாராம். அந்த யானையை வளர்க்க முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த புலவன் மாளவ தேச ராஜாவுக்கு அதை காசுக்கு விற்றுட்டான். அந்த யானை மாளவ தேச ராஜா கிட்ட வந்த பிறகு ஏதோ ஒரு வியாதி பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, நின்றுக்கிட்டே கண்ணிலிருந்து கண்ணீராக வடியும், இப்படி அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த மாளவ தேச ராஜா பார்த்தான், இது என்னடா இது யானையை காசு கொடுத்து வாங்கி வழியில் போகிற மூதேவியை மடியில் பிடிச்சி கட்டின மாதிரி நமக்கு பெரிய துன்பமாக இருக்கே என்று அவன் வருத்தப்பட்ட போது, அப்போ அந்த யானைக்கிட்ட போய் அந்த மன்னன் புலம்பினானா. அந்த மன்னன் புலம்பின உடனே அந்த யானை சொன்னதான், யானை சொன்ன பேச்சு எல்லாருக்கும் கேட்டதான், நான் சௌராஷ்டிர நாட்டில் அந்த மன்னனுக்கு வளர்ப்பு யானை இருந்தபோது என்னாச்சுன்னா, அங்கே மண்டலீக குமாரனாக இருந்தவன் என்னை இம்சித்தான். அவன் பேர் துஷாசன்னு பேர். எனக்கு கோபம் அவனை கொண்டுட்டேன் மிதித்து. அதுக்கப்புறம் நான் யானையாக பிறந்தேன். அந்த யானையாக பிறந்தபோது எனக்கு அந்த பூர்வ ஜென்ம பாவத்தின் விளைவாக இந்த வியாதி வந்துவிட்டது. இது குணமாக வேணும் என்றால் பகவத்கீதை 17வது அத்தியாயத்தை ஒரு பிராமணர் சொல்லும்படி பண்ணுங்கள், நான் குணமாவேன் என்று சொன்னதாம். அதே மாதிரி செய்தார்கள். வியாதி குணமாச்சு. ஸோ விலங்குகளுக்கு வியாதி வந்தால், நீங்கள் ஒரு பசுமாடு வளர்க்குறீங்க, கிளி வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, ஏதோ அந்த விலங்குக்கு வியாதி வந்தால் பகவத்கீதை 17வது அத்தியாயம் பாராயணம் பண்ணினால் குணமாகும் என்பது கருத்து.